இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகி வருது. ஏற்கனவே இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் சமீப காலமாக அடுத்த கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பணிகளை நிறைவு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை கண்ட ரசிகர்கள் அவருக்கு சால்வை அணிந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அப்போது ரசிகர் ஒருவர் அவரது மகளின் திருமணத்திற்காக ரஜினியிடம் அழைப்பிதழை வழங்கினார். தொடர்ந்து ரசிகர்களின் மகள் ரஜினியின் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் பெற்றார். ஜெயிலர் 2 படத்தில் ரம்யா கிருஷ்ணன், விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நடித்து இருப்பதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஜெயிலர் 2 படத்தை அடுத்து டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கார். இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் கமல்ஹாசன் தயாரிக்கிறார். இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்தில் துவங்கும் என தெரிகிறது. மேலும் ஜெயிலர் 2 படம் 90% காட்சி பணிகள் முடிவடைந்து விட்டது. மீதம் இருக்கும் காட்சிகளை ஏப்ரலுக்குள்ள எடுத்து முடிச்சிடுவார் இயக்குனர். ஏப்ரல் மாதத்தை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் ஒரு சின்ன கேமியோ, அதாவது 15 நிமிடம் ரஜினியோட சேர்ந்து வர மாதிரி ஒரு கேமியோ இருக்கான். அந்த கேமியோ திரையரங்குகளில் தீப்பிடிக்கும் என தற்போதே பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்க போகிற படம், இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அதற்கான ப்ரோமோ ஷூட்டும் கடந்த வாரம் நடத்தி முடிச்சிருக்காங்களாம். இந்த ப்ரோமோவை நம்ம ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு சார்பாக வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் நடிப்பது ரசிகர்களுக்காக தான் என தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. மேலும் தமிழ் சினிமாவில் இதுவரை 1000 கோடி எந்த படமும் சாதனை செய்யலை. கூலி படம் செய்யும்னு சொல்லிட்டு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் படத்தோட திரைக்கதை சொதப்பந்தனால அந்த படம் சொதப்பி போச்சு. இப்போ தலைவர் 173, ஜெயிலர் 2, அது மட்டும் இல்லாமல் தலைவர் 174, இந்த 3 படங்களும் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும் என ரசிகர்களால் நம்பப்பட்டு வருது. தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். நீங்கள் ஜெயிலர் 2, தலைவர் 173, தலைவர் 174 எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.